தன் அருகில் படுத்திருந்த சம்யுக்தாவின் முனகல் சத்தம் கேட்டு அதிர்ந்து எழுந்த தீரன் அவளின் உடலை தொட்டு பார்க்க அதுவோ அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது. உடனே பதறிக்கொண்டு படுக்கையை விட்டு எழுந்தவன் தன் கைபேசியை எடுத்து மருத்துவருக்கு அழைப்பு விடுத்தான். ஹலோ டாக்டர், கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? என்ன விஷயம் தீரன், ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? அன்னைக்கு என் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களே, அந்த பொண்ணுக்கு தான் இப்போ ஹை ஃபீவர் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே தீரன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இதோ உடனே கிளம்பி வரேன். மருத்துவர் அழைப்பை துண்டித்தார். அடுத்த 15வது நிமிடத்தில் அந்த மருத்துவர் தீரன் வீட்டில் நின்றிருந்தார். அவரை கண்டதும் தீரனே வாசல் வரை சென்று அவரை அழைத்து கொண்டு சம்யுக்தாவின் அறைக்கு சென்றான். அவளை பரிசோதித்த மருத்துவரிடம் கேள்வி கேட்டான் தீரன். என்னாச்சு டாக்டர், எப்படி இவளுக்கு இவ்ளோ ஃபீவர் வந்துச்சு? இவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க மிஸ்டர் தீரன். சாப்பிட்றதுக்கு நிறைய ஹெல்தியான ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூஸ், நட்ஸ்ன்னு கொடுங்க. அண்ட் இவங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீரனுக்கு நேற்றிரவு நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அவனிடம் மேலும் சில அறிவுரைகளையும் மருந்துகளையும் வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார் மருத்துவர். காய்ச்சலின் வீரியத்தில் தன் சுயநினைவை இழந்திருந்தாள் சம்யுக்தா. அவளை விட்டு ஒரு அடி கூட நகராமல் அவள் கைகளை பிடித்துக் கொண்டும் அவள் முகத்தை பார்த்து கொண்டும் அவள் அருகிலேயே காவலிருந்தான் தீரன். சம்யுக்தா லேசாக கண்வெளிக்க அதை கண்ட பின்னர்தான் உயிரே வந்தது தீரனுக்கு. எழுந்து அமர முயற்சி செய்த சம்யுக்தா அது முடியாமல் போகவும் மீண்டும் கட்டிலேயே சாய்ந்தாள். அந்நிலையில் அவளை கண்டவனுக்கு மனம் வலித்தது. இப்போ ஏண்டி எழுந்திருக்க ட்ரை பண்ற? ரெஸ்ட் ரூம் போகணும், அவள் சோர்வாக கூறினாள். அதான் நான் இருக்கேன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியாமல் கேட்டவள் உணரும் முன்னே அவளை அலைக்காக தூக்கியிருந்தான் தீரன். நீங்க இததான் சொன்னீங்களா? ஆமாடி. அவன் தலை அசைத்திட அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் சம்யுக்தா. அவளை ரெஸ்ட் ரூம் உள்ளே சென்று இறக்கி விட்டான் தீரன். நீங்க வெளியில போங்க. இப்ப மட்டும் தெளிவாயிடுவே நீ. அவள் அவனை பார்த்து முறைத்தாள். சரிடி, முறைக்காத. நீ முடிச்சிட்டு கூப்பிடு, நான் வெளியில வெயிட் பண்றேன். தீரன் வெளியே வந்தான். சம்யுக்தா அனைத்தையும் முடித்துவிட்டு தீரனை அழைக்காமல் எழுந்து நடக்க முயற்சித்து நிற்க பேலன்ஸ் இன்றி தடுமாறி விழப்போனவள் பயத்தில் கண்களை மூடிக்கொள்ள அவள் விழும் முன்னே அவளை தாங்கிய தீரன் மீண்டும் அவளை தூக்கிக் கொண்டான். என்ன கூப்பிடுன்னு தானே சொன்னேன், ஏன் கூப்பிடல? அவன் கடிந்து கொண்டே அவளை கட்டிலில் உட்கார வைத்தான். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உள்ள விழப்போறேன்னு? அப்போ நீங்க மறைஞ்சு நின்னு பாத்தீங்களா? ஆமாடி, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன்னை அப்படி ஒரு நிலைமையில மறைஞ்சிருந்து தப்பா பாக்குறத விட ஏதோ சவுண்டு கேட்டுச்சேன்னு லைட்டா எட்டி பார்த்தேன். அப்பதான் நீ விழப்போன, ஓடி வந்து பிடிச்சேன். இனிமே நீ விழுந்ததுக்கு அப்புறம் கூப்பிடு, வரேன். முகத்தை கடுப்பாய் வைத்திருந்தான். இல்ல, கோவப்படாதீங்க, ஐம் சாரி. அவள் வருத்தத்துடன் கூற அவளின் முகத்தை காணாது அவளுக்கு காலை உணவை எடுக்க அங்கிருந்து நகர்ந்தான் தீரன். அவனின் கையை பிடித்து நிறுத்திய சம்யுக்தா, என்கிட்ட கோவப்படாதீங்க பிளீஸ், எப்பவும் போல பேசுங்களேன். கண் கலங்க கெஞ்சியவளை கண்டு உருகி போனான் தீரன். ஓ மை பேபி. அவளை தன் வயிற்றோடு அணைத்துக் கொண்டவன் அவள் உச்சந்தலையில் முத்தம் வைத்தான். அதில் சம்யுக்தாவின் பாதம் வரை சிலிர்த்து அடங்கியது. பிறகு அவளிடம் கூறிவிட்டு உணவு எடுக்க அவன் கீழே செல்ல சம்யுக்தாவோ அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தீரன் உணவு எடுத்து வந்த தட்டை அவள் புறம் நீட்ட தட்டின் பாரத்தை தாங்கும் தெம்பின்றி தட்டை கீழே தவறவிட்டாள் சம்யுக்தா. அவளின் மீதெங்கும் உணவு கொட்டியது. கோவப்படாதீங்க, நான் வேணும்னே இப்படி பண்ணல, பயந்தவாறே கூறியவள் பாவமாக தீரனை பார்த்தாள். அவளின் பார்வையில் தன்னிலை மறந்தவன் அவள் இதழ்களை சிறை செய்தான். காய்ச்சலில் வறண்டு கிடந்த இதழ்களை தன்னால் முடிந்தவரை ஈரமாக்கிய பின்னே அவளை விட்டு விலகினான் தீரன். அவள் தன் இதழ்களை துடைத்துக் கொண்டே அவனை முறைத்தாள். என்ன நாளுக்கு நாள் கொல்றாளே இவ என நினைத்துக் கொண்டவன், கோவம்லாம் படமாட்டேன், வேற ட்ரெஸ் எடுத்து தர, சேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடு. சம்யுக்தாவின் ஆடை ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு வெளியில் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாம்.
குரல் வர மீண்டும் வேறொரு உணவு தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் தீரன். இம்முறை அவனே சம்யுக்தாவிற்கு அந்த உணவை ஊட்டிவிட்டவன் ராதாவை அழைத்தான். சொல்லுங்க தம்பி. வந்தவரின் கண்களில் விழுந்தது தீரன் சம்யுக்தாவுக்கு உணவு ஊட்டும் காட்சி. உள்ளுக்குள் பெரும் அதிர்வு கொண்டவர் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் நின்றார். இங்க பாருங்கக்கா, இவ எல்லாத்தையும் கொட்டிட்டா. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிருங்க. ராதா அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்திருந்தார். இவ்வாறாக அன்றைய நாள் முழுவதும் தீரன் அலுவலகம் கூட செல்லாமல் சம்யுக்தாவிற்கு சேவை செய்து கொண்டிருந்தான். அவளின் சோர்வை கண்டு ஜூஸும் உணவும் மாற்றி மாற்றி கொடுத்தவன் மாத்திரைகளை கொடுக்கவும் மறக்கவில்லை. சரியாக மாலை வேளையில் வீட்டிற்கு திஷ்வனுடன் வந்தாள் மதுமிதா. அவளை கண்ட தீரன் அழைத்தான். வா மது. திஷ்வனை கூட தூக்காமல் மாடிக்கு சென்றான். என்னாச்சு இவருக்கு? குழந்தைய கூட தூக்காம இவ்ளோ அவசரமா எங்க போறாரு? நேத்தி அம்மா பேசுனதுல இன்னும் கோவமா இருக்காரோ? ராதாவை அழைத்து திஷ்வனை அவர் பொறுப்பில் விட்டுவிட்டு தீரனின் பின்னே மாடிப்படி ஏறி சென்றாள். அவன் தன் அறைக்குள் செல்லாமல் சம்யுக்தாவின் அறைக்குள் செல்வதை கவனித்தாள். வேகமாக அவளும் அங்கு சென்று அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்தவளுக்கு அத்தனை கடுப்பாய் இருந்தது. சற்றும் தாமதிக்காமல் மதுமிதா அழைத்தாள். அண்ணா! கத்திக்கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் அவள். திடீரென கேட்ட சத்தத்தால் அதிர்ந்த சம்யுக்தாவின் கைகள் நடுங்கின. இவளுக்காக தான் நீ என்னையும் என் பையனையும் கூட கண்டுக்காம வந்தியா? மதுமிதா மீண்டும் கத்த சம்யுக்தாவின் நடுக்கம் அதிகமாக அதை கண்டு கோபமானான் தீரன். எழுந்து மதுமிதாவிடம் வந்தவன் அவளின் கையை பிடித்து இழுத்து சென்று அறைக்கு வெளியில் நிறுத்தியவன் அவளை சற்றும் மதிக்காமல் கதவை சாற்றினான். மீண்டும் சம்யுக்தாவிடம் வந்தவன் அவளை அமைதிப்படுத்தினான். ஒண்ணும் இல்ல பேபி, பயப்படாத, நான் இருக்கேன். அவளின் தலையை தன் மார்போடு சாய்த்து ஆறுதல் படுத்தியவன் அவளின் நடுக்கம் நின்றதுமே விலகினான். இந்தா, இத போட்டுக்கோ. சில மாத்திரைகளை நீட்டினான். அவளோ பாவமாக அவனை பார்த்தாள். இத போட்டுக்கிட்டாதான் இந்த பயம் காய்ச்சல் எல்லாம் குறையுமா? அவன் கையிலிருந்து வேகமாக அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள் சம்யுக்தா. சரி, இப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பயமா இருக்கு. அவங்க ஏன் அப்படி கத்துனாங்க? மறுபடியும் இங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க இங்கேயே இருங்களேன். தீரனின் கையை பிடித்து கொண்டு கூறினாள் பயந்த முகத்துடன். அவங்க இனிமே வரமாட்டாங்க, நீ தைரியமா தூங்கு, நான் இதோ வந்துடுறேன். அவனின் பேச்சில் நம்பிக்கை கொண்டு படுத்துக் கொண்டாள் சம்யுக்தா. தீரனும் லைட்டை அணைக்காமல் அங்கிருந்து சென்றான். அவன் கீழே வருவான் என்பதை எதிர்பார்த்திருந்த மதுமிதாவின் எண்ணத்தை சற்றும் பொய்யாக்காமல் அவள் முன் வந்து நின்றான் தீரன். முகமெருக கண்ணீருடன் அவன் முன் நின்றாள் மதுமிதா. ஸ்டாப் இட் மது, இந்த டிராமா எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. தீரன் கத்திட மதுமிதாவுக்கு ஆத்திரம் பொங்கியது. ஆமா, நான் பண்றது டிராமாவா? அப்போ நீ எவளையோ வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் என்ன? மதுமிதா கேட்க கோபம் தலைக்கேறியது தீரனுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? யார கேட்டு நீ என் விஷயத்துல தலையிடுற? கத்தியவனிடம் கூற பதிலின்றி யோசித்தாள். அண்ணன் வாழ்க்கையில தங்கச்சி கேள்வி கேட்க கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? அவள் சென்டிமெண்டாக பேசிட அவளை ஏளனமாய் பார்த்தான் தீரன். அடேங்கப்பா, எப்போ இருந்து இந்த பாசம்லாம்? எனிவே, உன்கிட்ட அதை பத்தி பேசலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இனிமே அவ முன்னாடி அண்ட் அவளை பத்தி பேசுறப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறத நிறுத்து. அப்போ என்னை விட உனக்கு நேத்தி வந்து அவதான் முக்கியமா போயிட்டாளா? தீரனோ சற்றும் யோசிக்காமல் ஆமாம் என்று கூறினான். அதில் அதிர்ந்து நின்றாள் மதுமிதா. கேளுங்க Falling for the Call Girl ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. கேளுங்க Falling for the Call Girl ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.